Hi class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா ஆல்டிஹைட் கீட்டோடன் கார்பாக்சிலிக் ஆசிட் கரெக்டாக. ஸோ இந்த லெசனில் நம்ம ஃபோர்த் லெக்சருக்கு வந்துட்டோம். ஐ மீன் ஃபோர்த்தில் ஃபிஃப்த் லெக்சர் வந்திருக்கோம். ஓகே, ஸோ ஃபிஃப்த் லெக்சர் என்ன பார்க்க போகிறோம், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிஹைட். ஓகே, ஸோ இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறது மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிஹைட். ஓகே, 1 minute. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்தோம்னா இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஓகே, அண்ட் சம் காமன் மெத்தட்ஸ் ஃபார் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் ஆஸ் வெல் அஸ் கீட்டோன் பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் நேற்று லெக்சரில் என்ன பார்த்தோம், நேற்றுனா ஒரு 2 நாள் முன்னாடி, ஓகே 2 நாளில் முந்தா நேற்று பார்த்தது என்னென்னா ஆல்டிஹைட்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மெத்தட் என்னென்னு பார்த்தோம். சரியா, டோன்ட் வரி, இப்போ ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஒரு சின்னதாக ரிவிஷன் பண்ணிடுவோம். ரிவிஷன் பண்ணிவிட்டு இன்றைக்கி மெயினாக வந்து எப்படி பென்சால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அது வந்து மெயினாக 2 மெத்தடில் பண்ணலாம், ஈத்தாட்ஸ் ரியாக்ஷன் அண்ட் கட்டமன் கோச் ரியாக்ஷன். இந்த 2 ரியாக்ஷன் வச்சு we can prepare பென்சால்டிஹைட். ஓகே, ஸோ இன்றைக்கி இது முடிஞ்சுன்னா ஆல்டிஹைட் ஃபுல்லாக கம்ப்ளீட்லி ஓவர். நாளைக்கு வந்து நம்ம கீட்டோன் பார்த்துருவோம். ஓகே, கீட்டோன் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட். அவ்வளோதான். சரியா, ஸோ நம்ம லெக்சர் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு பின்னாடி கான்செப்ட் கேப்சூல் இஸ் யூடியூப் சேனல். இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறோன்னா 12th சாப்டர், அதாவது 12th ஸ்டாண்டர்டோட கம்ப்ளீட் சிலபஸை முடிக்கிறதே நம்மளோட டார்கெட். ஓகே, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஸ்பெஷலி. ஓகே, அண்ட் அதில் 70% மேக்ஸ் ஓவர். ஓகே, கெமிஸ்ட்ரியும் வி கேன் சே தட் 70% இஸ் ஓவர். இதுக்கப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிஞ்சுனாக்கா எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன லெசன் தான், ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் இருக்குது. மோஸ்ட் ப்ராப்பர்லி ஜான்வரிக்குள்ளே உங்களுக்கு 12th போர்ஷன் ஃபுல்லாக நான் முடிச்சிடுவேன். ஓகே, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நவம்பர் டார்கெட் வச்சுருந்தேன், பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்ததுனால ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, டைம் நிறைய இருக்கப்போ நம்ம நிறைய படிக்கிற தப்பு இல்லைல்ல. ஸோ அதனால் வந்து ரொம்ப டீப்பாக பார்த்துருக்கோம் நம்ம. ஓகே, ஸ்பெஷலி இந்த லெசன் நான் வந்து இன்னமும் நிறைய ஃபோக்கஸ் போட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே போகிறதுனால இந்த லெக்சர் கொஞ்சம் பெருசாக வருது. ஓகே, ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா படிங்க. ஓகே, அண்ட் வீடியோ புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்னோட ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னாக்கா அண்ணனோட சேனல் இன்னும் பெருசாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை கண்டிப்பாக பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு கூட நம்ம சேனல் வந்து நியூஸ் ஃபீட்லலாம் நல்லா முன்னாடி வர ஆரம்பிச்சிடும். அண்ட் நீங்கள் ஷேர் பண்ணி தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நான். ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் எனக்கு உங்களோட இது தேவைப்படுது. ஓகே, சீக்கிரமாக எனக்கு அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ன்ற மார்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே ஓகே லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஓகே, சி கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ரிவிஷன் பார்த்துருவோம். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன பார்த்துருக்கோம் ப்ரிப்ரேஷனில் அப்படின்னு. ஓகே, we started with method of preparation, அதாவது காமன் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்லேருந்து ஆரம்பித்தோம். ஓகே, ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். ஓகே, அதில் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லி கொடுத்தேன்னா ஃப்ரம் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஓகே, ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணி எப்படி வருதுன்ட்டு. ஓகே, இந்த மெத்தடில் நம்ம நிறைய ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட் என்ன யூஸ் பண்ணோம்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் அண்ட் பொட்டாசியம் பர்மங்கனேட். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹாலில் இருந்து செகண்டரி ஆல்கஹாலில் வச்சு மட்டும் நம்ம கீட்டோன் எடுத்தோம். ப்ரைமரி ஆல்கஹால் நமக்கு வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கும், டெர்ஷரி ஆல்கஹாலில் எதுவும் கிடைக்காதுன்னு பார்த்தோம். ஓகே, அதுக்கு அடுத்த ரீஏஜென்ட் வந்து ஒரு செட் ஆஃப் 5 ரீஏஜென்ட் பிசிசி. ஓகே, விச் இஸ் நத்திங் பட் பெரிடியம் குளோரோக்ரோமேட். ஓகே, அண்ட் ஜோன்ஸ் reagent, Collins reagent, Sarrett reagent and NBC into ஒரு reagent, NBSன்னு ஒரு reagent. ஓகே, ஸோ இந்த 5 reagentை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ப்ரைமரி ஆல்கஹால் இருந்துச்சுனாக்கா we prepared our aldehyde. ஓகே, செகண்டரி ஆல்கஹால் இருந்துச்சுன்னா we prepared ketone. ஓகே, டெர்ஷரி ஆல்கஹால் இருந்துச்சுனாக்கா நோ எஃபெக்ட்னு பார்த்தோம். ஓகே, இது 5மே வந்து இந்த மாதிரி கொடுத்துச்சு. ஓகே, அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம்னாக்கா நம்ம MnO2ன்னு ஒரு ரியேஜென்ட் யூஸ் பண்ணோம். MnO2 ரியேஜென்ட் ஒரே ஒரு கண்டிஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், எப்போனா பென்சைல் ஆல்கஹால் இருந்துச்சுன்னா. ஓகே, பென்சைல் ஆல்கஹால் இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சுனாக்கா. ஓகே, COH. ஓகே, பென்சைல் ஆக்சுவலாக இது இப்படி இருக்கும். பென்சைல் ஆல்கஹால் இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னா MnO2ன்னு யூஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ வித் திஸ் நம்மளோட ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால் கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்த்தோம்னா டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஆக்சிடேஷன் வேறு, டீஹைட்ரேஷன் வேறு. ஆல்கஹால்லேருந்து H2 ரிமூவ் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு என்ன கிடச்சோ, ஒரு டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் கிடச்சிரும். ஒரு வகையில் இதுவும் வந்து ஆக்சிடேஷன் தான், பட் இதில் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் கிடையாது.
ஒன்லி ரிமூவல் ஆஃப் ஹைட்ரோஜன். ஓகே, ஸோ இதுலேயும் அதே மாதிரி ப்ரைமரியாக இருந்துச்சுன்னா ஆல்டிஹைட், செகண்டரியாக இருந்துச்சுன்னா கீட்டோன், டெர்ஷரியாக இருந்துச்சுனாக்கா யூ வில் கெட் ஆல்கீன். ஓகே, நோ எஃபெக்ட்டுக்கு பதிலாக ஆல்கீன் கிடைக்கும். ஓகே, தேர்ட் வந்து ஓசோனலைசேஷன் பார்த்தோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓசோனலைசிஸ் ஆஃப் அல்கீன். ஓகே, அல்கீன்ஸை வந்து நம்ம O3 கேஸை மேக் பண்ணி அது ஒரு பெரிய மெக்கானிசம். ஓகே, அதுக்கு ஷார்ட் ட்ரிக்லாம் கூட சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆல்கஹால், ஃபினால், ஈட்டர் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் நம்மளோட இது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக வந்து ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ். ஓகே, ட்ரிபிள் பாண்ட் இருக்க ஹைட்ரோகார்பன். ஓகே, அல்கைன்ஸை வச்சு இப்படி பார்த்தோம். ஓகே, அண்ட் செகண்ட் வந்து என்ன பார்த்தோம்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஆல்டிஹைடின் கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம், கார்பாக்சிலிக் ஆசிட் யூஸ் பண்ணி. அதில் கார்பாக்சிலிக் ஆசிடில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து டிஸ்டிலேஷன் பார்த்தோம். ஓகே, டிஸ்டிலேஷன்னா சிம்பிளாக ஹீட்டிங் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லோ ஆக்சிஜன், டிஸ்டிலேஷன். கரெக்டாக அதே மாதிரி செகண்ட் மெத்தட் என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டிஸ்டிலேஷன், செகண்ட் என்ன பார்த்தோம், செகண்ட் மெத்தட் வந்து கமான் ஞாபகம் வருமே, கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணோம். கரெக்ட், ஸோ கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி செகண்ட் மெத்தட் கார்பாக்சிலிக் ஆசிட்லேயே கேட்டலிஸ்ட். ஓகே, டீகம்போசிஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நேம் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்தோம். ஓகே, ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஸ்பெஷலி ஆல்டிஹைடை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஓகே அன்றைக்கி கிளாஸே கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு அப்புறமா நம்ம வந்து முக்கியமாக இவரை மறந்துட்டு பாருங்கள், கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஓகே, இதுவும் வந்து என்னது காமன் மெத்தட் தான் ஃபார் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். சரியா, இது வந்து யூஸிங் அகைன் இதுலேயும் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டு சைனைடை வச்சு நைட்ரைட்ஸை வச்சு ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம். ஓகே, அடுத்து வந்து எஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னது காமன் மெத்தட். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் மட்டும் பார்த்தோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைடில் என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நேம் ரியாக்ஷன் ரோசன்மென்ஸ் ரியாக்ஷன். ஓகே, ரிடக்ஷன் சொல்லுவோம் ஆக்சுவலாக, ரோசன்மென் ரிடக்ஷன். ஓகே, இது என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆசிட் ஹாலைடு எடுத்துப்போம். ஓகே, அதை இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H2 அண்ட் லிண்டார்ட் கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆல்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். சரியா, ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் டீட்டெயிலாக ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து அதை போய் செக் பண்ணிக்கலாம். சரியா, அதுக்கடுத்து ரோசன்மென் ரியாக்ஷனுக்கு அப்புறம் இன்னொரு நேம் ரியாக்ஷன் படித்தோம் இம்பார்ட்டண்ட்டாக. அது என்னதுன்னா ஸ்டீஃபன்ஸ் ரிடக்ஷன் மெத்தட். ஸ்டீஃபன் ரிடக்ஷன் மெத்தடில் ஒன்றும் இல்லை, நைட்ரைல் காம்பவுண்ட் இருந்துச்சுனாக்கா. ஓகே, நைட்ரைல் காம்பவுண்ட் எப்படி போடுவோம், C ட்ரிபிள் பாண்ட் N, இந்த இடத்துல வந்து ஒரு R. ஸோ இந்த காம்பவுண்ட் இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணுவோம், இதை வந்து ஃபஸ்ட்டு இமீனாக மாற்றுவோம். ஓகே, இமீன்னா என்ன, IMINEன்னா ஒன்றும் இல்லை, RCH டபுள் பாண்ட் NHன்னு வந்தால் இமீன் வரும். ஓகே, இமீன் கம்பவுண்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை ஹைட்ரோலிசிஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து NH3யும் RCHO டபுள் பாண்டும் கிடைக்கும், அதாவது ஆல்டிஹைடும் கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, அப்புறம் ஒரு சின்னதாக இன்னொரு ரியாக்ஷன் டைபால் ரியாக்ஷன் பார்த்தோம். ரொம்ப சிம்பிள், என்னத்தை போட்டாலும் சரி அது என்ன வரும், என்ன கன்வெர்ட் பண்ணாலும் சரி அதுக்கு ரிசல்டன்ட் ஒரே ஆல்டிஹைட் மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இவ்வளவும் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் நேற்று வரைக்கும் பார்த்தோம். ஓகே, நான் ஏன் இவ்வளோ டைம் எடுத்து உங்களுக்கு அந்த ரிவிஷன் பண்ணேன்னா, ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ நான் ரிவிஷன் பண்ண மாதிரி 5 நிமிஷத்தில் நீங்களும் ரிவிஷன் பண்ணணும், அப்போ தான் வந்து எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஓகே, அதே மாதிரி நேம் ரியாக்ஷனுக்கும் தனி நோட் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு வந்து எதுவும் மிக்ஸ்அப் ஆகாது. ஓகே, ஸோ டுடேஸ் டாபிக், இன்றைக்கி ஜம்ப் பண்ண ஒரு டாபிக் வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் பென்சால்டிஹைட். பென்சால்டிஹைடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், பென்சால்டிஹைட்னா எப்படின்னு தெரியும்ல, வரைகிறது இப்படி இருக்கும். ஓகே, இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இதுதான் பென்சால்டிஹைட். ஓகே, அகைன் பென்சால்டிஹைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாக 2 மெத்தட் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து ஈட்டார்ஸ் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து நம்ம பார்க்க போகிற கட்டர்மன்ஸ் கோச் ரியாக்ஷன். ஓகே, கட்டர்மன்-கோச் ரியாக்ஷன். ஓகே, ஈட்டார்ட் ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்னா ஒன்றும் இல்லை, மித்தைல் பென்சீன் வேணும். ஓகே, பென்சீன் ஸ்பெல்லிங் தப்பு, இதை கண்டுக்காதீங்க, கொஞ்சம் நான் இங்கிலீஷில் வீக்கு, ஸோ அப்படி ஸ்பெல்லிங்லாம் அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. ஓகே, மித்தைல் பென்சீன். ஓகே, மித்தைல் பென்சீன் இதை வந்து இன்னொரு நேம் இருக்குது, என்னென்னா ஃபேமஸ் நேம் டொலுவின். ஓகே, மித்தைல் பென்சீன்னா இதுதான், பென்சீன் கூட ஒரு மித்தைல் குரூப் ஆடியன்ஸாக மித்தைல் பென்சீன். ஓகே, இது கூட இஃப் யூ ஆர் இது தான் வந்து காமனாக நம்ம என்ன சொல்லுவோம், டொலுவின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மித்தைல் பென்சீன்லேருந்து நம்ம ஆல்டிஹைடை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எப்படின்னா யூஸிங் அ ரியேஜென்ட் விச் இஸ் நோன் அஸ் குரோமைல் குளோரைட். ஓகே, CrO2. ஓகே, Cl2. ஓகே, ஆக்சுவலாக குரோமைட் குரோமேட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, மைல்டுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ CrO2 Cl2.
ஓகே, யூஸிங் திஸ் இன் டோலுவின் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பட் உங்கள் மென்சிஆர்டியில் இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது செகண்ட் ஸ்டேஜ் ஹைட்ராலிசிஸ். ஓகே, என்சிஆர்டியில் வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் டொலுவினை ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 2 moles ஆஃப் CrO2 Cl2வில் ட்ரீட் பண்ணோம்னாக்கா, ஓகே, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டைசல்ஃபேட், ஓகே, என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் எலிமெண்ட் கிடைக்கும். குரோமியம் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ரௌன் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது என்ன ஆகுனா CHOCrCl2OH, இது நல்லா தெரியலனா ஜூம் பண்ணுறேன். CHOCrCl2OH, ஓகே, CrCl2OH. ஓகே, அதுக்கப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை நம்ம இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H2O ஹைட்ரோலிசிஸ் பண்ணோம்னா ஆசிட் இருக்க கண்டெய்னரில் யூ வில் ஃபைனலி கெட் யூ ஆல்டிஹைட். ஓகே, டோன்ட் வரி, மெக்கானிசம் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இதுதான் ஜென்ரல் ரியாக்ஷன். ஓகே, ஈட்டார்ட்ஸ் ரியாக்ஷன் என்னென்னு கேட்டால் இதுதான் ஈட்டார்ட்ஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து மெக்கானிசம் பார்ப்போம். மெக்கானிசம் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ என்ன ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு CH3 எடுத்தோம். ஓகே, CH3 எப்படி மேக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல. யூஸிங் ஃப்ரீடல் கிராஃப்ட் மெத்தட் நம்ம வந்து இந்த மாதிரி டொலுவினை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பென்சின் ரிங்லேருந்து எப்படி வந்து CH3 அட்டாச் பண்ணுறேன் யூஸிங் ஃப்ரீடல் கிராஃப்ட் எலக்ட்ரோலிட்டிக் மெத்தட். ஓகே, அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ டேரெக்டாக நான் டொலுவின் பார்த்துருக்கேன். ஓகே, டொலுவின் எழுதியிருக்கேன். சரி, ஸோ நான் CH3 எப்படி எழுதிக்கலாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம். கரெக்டாக CH, இந்த இடத்துல நான் அந்த 2 Hம் பிரித்து எழுதிக்கிறேன், HH அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட டொலுவின். ஓகே, டொலுவின் கூட ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம CrCl2O2 கூட ரியாக்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னாக்கா CrO2Cl2. ஓகே, ஸோ இது வந்து 2 moles எடுத்துருந்தோம்ல, இங்கே பாருங்கள், 2 moles எடுத்துடணும். 2 moles ஆஃப் CrO2Cl2. ஓகே, குரோமியமுக்கு எத்தனை பாண்ட் வரும், குரோமியமுக்கு ப்ராப்பராக வரணுன்னாக்கா 6 பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு, CrO2Cl2 ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட். அதே மாதிரி 2 molesன்றனால கீழேயும் அதே மாதிரி வரைஞ்சிட்டேன். ஓகே, ஸோ இப்போ மெக்கானிசம் என்ன ஆகுன்னு பாருங்கள். ஹெக்ட்ரோலிட்டிக் கிளீவேஜ், ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் 2 இருக்குது. ஹெக்ட்ரோலிட்டிக் கிளீவேஜ்னு என்னன்னாக்கா 2 எலக்ட்ரானையும், ஒரு பாண்டில் இருக்க 2 எலக்ட்ரானையும் அதே ஒரே ஒரு ஆட்டம் வந்து பிடிங்கிட்டு போயிடுச்சுன்னா இட் இஸ் நோன் அஸ் ஹெக்ட்ரோலிட்டிக் கிளீவேஜ். ஓகே, ஹோமோலிட்டிக் கிளீவேஜ்னால் என்னென்னா, இப்போ இந்த பாண்ட் இருக்குது, இந்த பாண்டில் ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரோஜன் எடுத்துக்கும், இன்னொரு எலக்ட்ரானு கார்பன் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் ஷேர் இருக்கிறது ஹோமோலிட்டிக் கிளீவேஜ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு இந்த ஹைட்ரோஜன் வந்து ஒரு எலக்ட்ரானை பிடிங்கிக்கும், இந்த கார்பன் வந்து ஒரு எலக்ட்ரானை பிடிங்கிக்கும். அதே மாதிரி இந்த கார்பன் ஒரு எலக்ட்ரான், இந்த ஹைட்ரோஜன் ஒரு எலக்ட்ரான். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான், அதே மாதிரி இந்த கார்பனுக்கு 1 + 1 2 எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, ஹோமோலிட்டிக் கிளீவேஜாக இது வந்து பிரிஞ்சிடுச்சு. ஓகே, ஓகே, இப்போ இது எலக்ட்ரான் வாங்கிடுச்சுன்னா இது H+ஆ இல்லை மைனஸா? ஓகே, இப்போதைக்கு வந்து ஹைட்ரோஜன் வந்து வாங்கவும் செய்யும், கொடுக்கவும் செய்யும். பட் இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் நேரத்தில். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த குரோமியம் இருக்குல்ல, CrCl2O2, இது என்ன பண்ணுவோம்னாக்கா அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் நடக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணும், இந்த குரோமியம் வந்து ஆக்சிஜன் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரான், ஓகே, இந்த பாண்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரான், சிமிலர்லி ஆக்சிஜன் என்ன பண்ணும், குரோமியம்லேருந்து ஒரு எலக்ட்ரான். ஓகே, அதே மாதிரி கீழேயும் வந்து இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இது எடுத்துக்கும், இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே எடுத்துக்கும். சரியா? ஓகே, புரிஞ்சா? ஸோ இப்போ என்ன ஆகும்னாக்கா, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன இருக்குது, ஹைட்ரோஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குது, ஆக்சிஜனுக்கு என்ன ஆகிடுச்சு, ஒரு எலக்ட்ரான் வந்து இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது. சரியா? ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ஹைட்ரோஜன் போய் இந்த ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகிடும். ஓகே, சிமிலர்லி கீழே என்ன ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, ஓகே, இதை விடுங்க, இங்கே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கீழே இருக்க ஒரு மோல் இருக்குல்ல, இங்கேயும் வந்து என்ன ஆகிடுச்சு, ஈக்குவலாக செப்பரேட் ஆகி இங்கே இருக்க H+ வந்து என்ன ஆகிடும், இந்த ஆக்சிஜன் கூட சேர்ந்துடும். ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் கிடைக்கும்னா ஒன்றும் இல்லை. நல்லா கவனிங்க, பொறுமையாக கவனிங்க. இந்த இடத்துல பென்சின் ரிங் இருக்குது, இந்த இடத்துல CH அப்படியே இருக்கட்டும், எந்த ரியாக்ஷனும் கிடையாது. மேலே வந்து என்ன சொன்னேன், இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரோஜன் கூட சேர்ந்துருமா, இந்த ஆக்சிஜனும் ஹைட்ரோஜனும் சேர்ந்தால் என்ன ஆகும், யூ வில் கெட் OH பாண்ட். கரெக்டாக? ஸோ என்ன ஆகிடுச்சு, ஒரு Cr கூட போய் இது கம்பைன் ஆகிட்டு CrCl2OHன்னு பிரிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி கீழேயும் போயிட்டு பென்சின் ரிங் CH. ஓகே, அண்டு இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்குது, இந்த ஆக்சிஜன் கூட பாண்ட் ஆகிட்டு CrCl2OH கிடைக்கும். ஓகே,
CrCl2O ஒரு ஹைட்ரோஜன் கூட கம்பைன் ஆகிடுச்சுன்னா H. ஓகே, இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல, புரிஞ்சா? இப்போ கீழே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இதை வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணலாம், H+ அண்ட் OH-. ஓகே, இப்போ மேலே என்ன ஆகும்னா குரோமியம், ஓகே, ஆக்சிஜன் பீயிங் எலக்ட்ரோநெகட்டிவ் என்ன பண்ணும், குரோமியம் கிட்டேருந்து இருக்க ஒரு எலக்ட்ரானை வாங்கிடும். ஓகே, அப்படி வாங்கிடுச்சுன்னா குரோமியம் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடுமா? ஓகே, ஆக்சிஜன் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க ஆக்சிஜன் என்ன பண்ணுனாக்கா, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கார்பனும் ஆக்சிஜனும் இருக்குது. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா ஆக்சிஜன் பீயிங் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் என்ன பண்ணுன்னா கார்பன் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை பிடிங்கிடும். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகும்னாக்கா இந்த CrCl2OHக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. ஓகே, அப்போ என்ன பண்ணும், H+ கூட போய் கம்பைன் பண்ணிச்சா என்ன ஆகிடும், உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் எதுவும் வந்து இதுவாகிடும், ஈக்குவல் ஆகிடும். கரெக்டாக இல்லையா? இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் ஆல்ரெடி இருக்குது, இந்த இடத்துல ஒரு H+ போய் சேர்ந்துச்சா என்ன ஆகும், OH மாறுமா? ஸோ CrCl2OH இன்னொரு OH, ஸோ OH twice, ஒரு CrCl2OH twice வெளியே வந்துடுச்சா. அதே மாதிரி கீழேயும் என்ன ஆகும், இந்த இடத்துல ஆக்சிஜன் என்ன ஆகிடுச்சு, நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே, நெகட்டிவ் சார்ஜ் சின்ஸ் கார்பன்லேருந்து ஒரு எலக்ட்ரானை பிடிங்கிடுச்சு. இப்போ ஓகே, ஆக்சிஜன் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கனால என்ன பண்ணும், CrCl2OH ஆல்ரெடி இருக்குது, இன்னொரு H+ தேவைப்படுது, போய் இந்த H+ கூட சேர்ந்துச்சுனாக்கா யூ வில் கெட் வாட், ஆப்வியஸ்லி யூ வில் கெட் இன்னொரு CrCl2OH twice. ஓகே, இப்போ அடுத்து என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல கார்பனுக்கு இப்போ ஒரு பாண்ட் கம்மி ஆகிடுச்சா. ஓகே, ஸோ இந்த கார்பன் என்ன பண்ணுன்னா ஒரு OH வாங்கிட்டு C டபுள் பாண்ட் OH ஃபார்ம் பண்ணிவிடும், விச் இஸ் யுவர் ஆல்டிஹைட். மெக்கானிசம் புரிஞ்சா எப்படின்ட்டு திருப்பி சொல்கிறேன் கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா ஹோமோலிட்டிக் செப்பரேஷன் நடக்கும் இதுக்கும். ஓகே, கார்பனுக்கு 2 எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வந்துடுது, ஹைட்ரோஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கிற ஈக்குவலாக ஷேர் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்க ஹைட்ரோஜன் என்ன பண்ணோன்னா இந்த இடத்துலையும் ஹோமோலிட்டிக் கன்வர்ஷன் நடந்த ஆக்சிஜன். ஓகே, இதில் மேலே இருக்க பாட்டு மட்டும் பாருங்கள், இதில் வந்து இந்த ஆக்சிஜன் கூட போய் சேர்ந்துச்சுன்னா OH பாண்ட் க்ரியேட் ஆகும், அதே மாதிரி இது போய் இந்த ஆக்சிஜன் கூட சேர்ந்துச்சுன்னா OH பாண்ட் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல ஆல்ரெடி கார்பனுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கா, குரோமியமுக்கு ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கா, கார்பன் கூட என்ன பண்ணும், இந்த குரோமியம் போயிட்டு அட்டாச் ஆக ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகும்னாக்கா கார்பன் கூட போய் இந்த குரோமியம் சேர்ந்துட்டு யூ வில் கெட் CHOCrCl2OH. ஓகே, ஸோ OH இருக்கும் இந்த இடத்துல கரெக்டாக. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஹெக்ட்ரோலிட்டிக் க்ளீவேஜ் நடக்கும், குரோமியம் வந்து இந்த இடத்துலேருந்து ஆக்சிஜன் பிடிங்கிடும். ஸோ குரோமியமுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்ன பண்ணும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க குரோமியம் வந்து இட் வில். ஓகே, இப்போ இது என்ன ஆகும், ஆக்சுவலாக குரோமியமுக்கு பாசிட்டிவ் சார்ஜாக இல்லை, ஆமாம் குரோமியமுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்க ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணும், ஒரு H+ கூட கம்பைன் ஆகிட்டு OH ஃபார்ம் பண்ணும், ஆல்ரெடி ஒரு OH இருக்குது, ஸோ 2 moles ஆஃப் OH கிடச்சிரும். ஓகே, அதே மாதிரி CrCl2 வந்து இப்போ வந்து வெளியே வந்துடும். ஓகே, சின்ஸ் OH வந்து பிரிஞ்சு போயிட்டதுனால. ஓகே, அதே மாதிரி நடிச்சு கீழேயும் ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இன்னொரு H+ அயன் எடுத்துகிட்டு அதே மாதிரி 2 moles ஆஃப் CrCl2OH வெளியே வந்துருச்சு. மீதி என்ன இருக்குன்னா கார்பனுக்கு இப்போ ரெண்டு பாண்ட் இருக்குது, 2 எலக்ட்ரான் இருக்குது, அது என்ன பண்ணணும், OH- கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு யூ வில் கெட் யுவர் ஆல்டிஹைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் மெக்கானிசம். புரிஞ்சா? இந்த மெக்கானிசம் புரிஞ்சுன்னா இந்த ரியாக்ஷன் புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ எத்தனை ரியாக்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஈட்டார்ஸ் ரியாக்ஷன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா யூஸிங் திஸ் கம்பவுண்ட் ஒன்லி. ஓகே, CrO2Cl2 இருந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக நம்ம ஆல்டிஹைடை போட்டுக்கலாம். ஓகே, எந்த இடத்துல எண்ட் கார்பன் இருக்கோ, எந்த மித்தால் குரூப் இருக்கோ அந்த மித்தால் குரூப்பில் ஜஸ்ட் அது CH3 ரிமூவ் பண்ணிட்டு CHO போட்டிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ எங்கெல்லாம் CrO2Cl2ன்னு பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணிடணும், ஈட்டார்ஸ் ரிடக்ஷன் ஞாபகம் வந்துடணும். சரியா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போடுங்க. இந்த எக்ஸாம்பிள் நீங்களே போடுங்க, கீழே இருக்குது பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் நீங்களே போடுங்க. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல ஒரு பென்சீன் ரிங் CH2CH3 அட்டாச்சாக இருக்குது, இந்த இடத்துல வந்து CrO2Cl2 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது என்னது, ஈட்டார்ஸ் ரிடக்ஷன் தான் இது. கண்டிப்பாக CrO2Cl2 இருந்தாலும் ஈட்டார்ஸ் ரிடக்ஷன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் CS2. ஓகே, செகண்ட் வந்து அதே மாதிரி ஹைட்ரோலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலில் என்ன கம்பவுண்ட் வரும், இந்த கம்பவுண்ட் வருமா இல்லை இந்த கம்பவுண்ட் வருமா?
ஓகே. ஸோ இந்த ரியாக்ஷன் பற்றி ஃபுல்லாக படித்ததுனால நம்ம டேரெக்டாகவே சொல்லிடலாம். சின்ஸ் இட் இஸ் அண்ட் ஈட்டாச் ரிடாக்ஷன் என்னாகும், எண்ட் மித்தால் குரூப்பில் வந்து என்னாகும், COH குரூப் வந்து ஆட் ஆகிடும். ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து இதுதான் கரெக்டு. பென்சீன் ரிங் கூட CH இருக்கும். ஃபைனலாக CH3க்கு பதிலாக CHO போட்டுருவீங்க, விச் இஸ் நத்திங் பட் யுவர் ஆல்டிஹைட். ஓகே. ஸோ இதோட மெக்கானிசம் எப்படி வரும், அதே மாதிரி இந்த இடத்துல ஹோமோலிட்டிக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வரும்னு பார்த்து நீங்களே போட்டுருங்க. ஓகே. ஸோ இதை வந்து ஃபினைல் அசிட்டால்டிஹைடுன்னு சொல்லுவோம். ஓகே. அப்படி இல்லாட்டி வந்து 2-ஃபினைல் மெத்தால்னும் சொல்லலாம், மெத்தனால்னு சொல்லிக்கலாம். ஓகே, புரிஞ்சா? ஸோ இப்போ இதே மாதிரி ஓகே குரோமியம் யூஸ் பண்ணி இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம வந்து பென்சால்டிஹைட் க்ரியேட் பண்ணலாம். சரியா? பட் இது ஒரு நேம் ரியாக்ஷன்லாம் கிடையாது, இது ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் யூஸிங் CrO3. ஓகே. அந்த இடத்துல என்ன பார்த்தோம், CrO2 பார்த்தோம். CrO2னா தான் நமக்கு வந்து ஈட்டாச் ரிடாக்ஷன். CrO3 வச்சு நம்ம வந்து பென்சால்டிஹைட் க்ரியேட் பண்ணலாம் வித் ஆசிட்டிக் அன்ஹைட்ரேட். ஆசிட்டிக் அன்ஹைட்ரேட் என்னென்னா CH3 C டபுள் பாண்டோ O C டபுள் பாண்டோ CH3, இதை தான் ஆசிட் அன்ஹைட்ரேட்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி வந்து நான் ஒரு டொலுவின் எடுத்துக்கிறேன். ஓகே. டொலுவினை இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் அன்ஹைட்ரேட். ஓகே. ஆசிட் அன்ஹைட்ரேட் ட்ரீட் பண்ணனா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H2O அண்ட் H+, இந்த இடத்துல இன்னொன்று எழுத மாதிரி CrO3. ஓகே. இது மூணும் இருக்க மாதிரி ஒரு கம்பவுண்டில் ட்ரீட் பண்ணால் டேரெக்டாக எனக்கு வந்து ஆல்டிஹைட் கிடச்சிரும். ஓகே. புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டொலுவின் கூட 2 moles ஆஃப் CH3 C டபுள் பாண்டோ O C டபுள் பாண்டோ CH3, கீழே வந்து CrO3 இருக்குது. CrO3 இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. CrO3 CrO2 இருந்தால் தான் நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட். ஓகே. CrO3ன்னு இருக்குது, இது வந்து வேறு மெத்தட். ஓகே. இப்போ என்ன ஆகும், CH3 இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக நம்ம எப்படி எழுதிக்கலாம். ஓகே. மெக்கானிசம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேரெக்டாக நீங்கள் ரியாக்ஷன் பாருங்கள். ஸோ பென்சீன் ரிங் இருக்குது, பென்சீன் ரிங் கூட CH போட்டுக்கோங்க. CH கூட இந்த இடத்துல இருக்க OC டபுள் பாண்டோ CH3, OC டபுள் பாண்டோ CH3 2 moles எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. OC டபுள் பாண்டோ CH3 2 moles. ஓகே. அண்ட் வந்த ரியாக்ஷனை நம்ம என்ன பண்ணணும், ஹைட்ரோலிசிஸ் பண்ணணும். ஓகே. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் அப்போ என்ன ஆகும், நமக்கு ஆல்டிஹைட் கிடச்சிரும். ஓகே. ஸோ இது வந்து ஜென்ரல் ரியாக்ஷன். ஓகே. மெக்கானிசம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி மெக்கானிசம் பாருங்கள். ஓகே. மெக்கானிசமில் அதே மாதிரி டொலுவின் இருக்கா. டொலுவின் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி ஹோமோலிட்டிக் சப்ட்ரேஷன் நடக்குது. இது ஒரு எலக்ட்ரான் பிடிங்கிறோம், இது ஒரு எலக்ட்ரான் பிடிங்கிறோம், மேலேயும் ஒரு எலக்ட்ரான், கீழேயும் ஒரு எலக்ட்ரான். ஓகே. ஸோ ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான், இங்கேயும் ஒரு எலக்ட்ரான், கார்பனுக்கு என்ன ஆகிடுச்சு, 2 எலக்ட்ரான்ஸ் இப்போ எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணும், இந்த ஹைட்ரோஜன் ஹேவிங் 1 electron will go and combine with this one. ஓகே. ஸோ கம்பைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேயும் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து என்ன ஆகிடுச்சு, அதே மாதிரி ஹோமோலிட்டிக் செப்பரேஷன் நடக்குது. ஓகே. ஆக்சிஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் போயிடும், கார்பனுக்கு ஒரு எலக்ட்ரான் போயிடும், கீழே ஆக்சிஜனுக்கு ஒரு எலக்ட்ரான், கார்பனுக்கு ஒரு எலக்ட்ரான். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகுதுன்னா நம்ம ஹைட்ரோஜன் ஓகே will go and combine with this one. Okay. Hydrogen will go and combine with this one to form C double bond O CH3. அகைன் ஒரு ஹைட்ரோஜன் சேர்ந்தால் H. ஓகே. அப்போ இது என்னது, ஒரு ஆல்டிஹைடு, எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்டிஹைடு கிடைக்குது. ஓகே. இந்த மெத்தடோட அட்வான்டேஜ் என்னென்னா பை ப்ராடக்ட்டும் நமக்கு ஆல்டிஹைடே கிடைக்குது. ஓகே. அதே மாதிரி கீழே இந்த ஹைட்ரோஜன் will go and combine with this compound to form what, அதே மாதிரி சேம் ஆல்டிஹைடு. ஓகே. CH3 C double bond O H, which is nothing but your aldehyde. சரியா? ஸோ இதோட பை ப்ராடக்ட் என்ன, 2 moles ஆஃப் ஆல்டிஹைடும் கிடச்சிருக்கு. ஓகே. இப்போ கார்பனுக்கு இந்த இடத்துல ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கா எக்ஸ்ட்ரா. ஸோ என்ன பண்ணுவோம், 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால 2 moles ஆஃப் இந்த கம்பவுண்ட் கூட அப்படியே ஜாயின் ஆகிடும். ஓகே. சிம்பிள். ஓகே. ஸோ அப்படியே என்ன ஆகிடுச்சு, நமக்கு பென்சீன் ரிங் இருக்குது, இந்த இடத்துல CH இருக்குது, 2 moles இருக்கனால இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் கம்பைன் ஆகிடுது, இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் கம்பைன் ஆகிடுது. ஓகே. ஸோ CH3 C டபுள் பாண்ட் O. ஓகே. அதே மாதிரி CH3 C டபுள் பாண்ட் O. ஓகே. புரிஞ்சா? CH3 C டபுள் பாண்ட் O. ஓகே. இங்கே இருக்குது CH3 C டபுள் பாண்ட் O, CH3 C டபுள் பாண்ட் O, அப்படியே இது கூட போய் சேர்ந்துடும். ஸோ CH2 2 moles ஆஃப் இந்த கம்பவுண்ட். ஓகே. மேலே அதை எழுதிருந்தோம். ஓகே. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன பண்ணும், ஹைட்ரோலிசிஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H+. ஓகே. அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா, நல்லா கவனிங்க, H+, OH- இருக்குது. ஓகே. இப்போ என்ன பண்ணும், இந்த ஆக்சிஜன் இந்த கார்பன் கிட்டேருந்து ஃபுல் எலக்ட்ரானை வாங்கிடும். ஓகே. வாங்கிட்டு இது வந்து நெகட்டிவாக மாறிடும், கார்பன் வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஓகே. இப்போ இந்த கார்பன் பாசிட்டிவாக இருக்குது, இது என்ன பண்ணும், நெகட்டிவாக அட்ராக்ட் பண்ணுமா. ஸோ நெகட்டிவ் இங்கே என்னது, OH. ஓகே. ஸோ அட்ராக்ட் பண்ண என்ன ஆகும், CH3 C டபுள் பாண்ட் OH. புரிஞ்சா? அகெயின் என்ன ஆகும்னா இன்னொரு மோல் கீழேயும் அதே மாதிரி என்ன ஆகிடுச்சு,
இந்த கார்பன்கிட்ட இந்த ஆக்சிஜன் வாங்கிட்டு நெகட்டிவாக மாறிடுது. ஓகே, அப்புறம் என்ன ஆகும்னா H ப்ளஸ் கூட போய் இது ரியாக்ட் ஆச்சுன்னா அகைன் யூ வில் கெட் CH3 C டபுள் பாண்ட் OH. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, கார்பனுக்கு தேவைப்படுறது என்ன, இதுக்கு ஒரு ஆக்சிஜன் தேவைப்படுது, அப்போ தான் இதை டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த CH போயிட்டு என்ன பண்ணும், இந்த OH கூட ரியாக்ட் பண்ணும், இது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குல்ல, ஸோ போயிட்டு இந்த OH கூட ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு ஆல்டிஹைட் கிடச்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெக்கானிசம் ஃபார் வாட், ஆசிட் அன்ஹைட்ரைட் யூஸிங் CrO3. புரிஞ்சா, CrO3, O2 கிடையாது, O2னா வேறு. ஓகே, O3னா இது. சரி, இப்போ அடுத்து வந்து நம்ம அடுத்த நேம் ரியாக்ஷன் போயிடலாம். ஓகே, விச் இஸ் நத்திங் பட் கட்டமன் கோச் ரியாக்ஷன். ஓகே, கட்டமன் கோச் ரியாக்ஷன்லேயும் ஒன்றும் இல்லை, அந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பென்சீன்லேருந்து ஓகே ஓகே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பென்சீன்லேருந்து டைரெக்டாக இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், இவ்வளோ நேரமாக நம்ம வந்து இது பார்த்தோம், அந்த பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, அட என்னடா இது, டொலுவின், சாரி. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் டொலுவின்லேருந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணோமா. பட் யூஸிங் கட்டமன் கோச் ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டொலுவின்லாம் வேண்டாம், நமக்கு டேரெக்டாக பென்சீன்லேருந்து நம்ம வந்து ஆல்டிஹைடு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு நமக்கு வந்து 2 எலிமெண்ட்டு, கார்பன் மோனாக்சைடு அண்ட் HCl. ஓகே, கார்பன் மோனாக்சைடு அண்ட் HCl இருந்துச்சுன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஓகே anhydride AlCl3, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் anhydride AlCl3 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நம்ம CHO வந்து மேக் பண்ணிடலாம். ஓகே, விச் இஸ் நத்திங் பட் யுவர் ஆல்டிஹைட். ஓகே, ஸோ பார்ப்போமா, ரியாக்ஷன் பார்ப்போம் முதல்ல, அப்புறம் மெக்கானிசம். ஓகே, ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் ரியாக்ஷன். ஃப்ரீடல் கிராஃப்ட்டை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஃப்ரீடல் கிராஃப்ட், அசைலேஷன், அல்கைலேஷன், அதே மாதிரி ஒரு இன்ஃபேமஸ் ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, இன்ஃபேமஸ்னால் ஃப்ரீடல் கிராஃப்ட் ஃபார்மைலேஷன்ட்டு ஒரு ரியாக்ஷன் இருக்குது, இது ரொம்ப ஃபேமஸ்லாம் கிடையாது, பட் இது வந்து இருக்குது. ஓகே, யூஸ்ஃபுல் தான். ஓகே, ஃபார்மைலேஷன் ஒன்றும் இல்லை, ஆப்வியஸ்லி என்ன ஃபார்மைல்னால் என்ன, ஒரு ஃபார்மைல் குரூப் சேர்ந்துருச்சுன்னா இது ஃபார்மைல் தானே. ஓகே, உங்கள் பென்சீன் ரிங் கூட ஒரு ஃபார்மைல் குரூப் சேர்த்திங்கன்னா இட் இஸ் ஒன் ஃபார்மைலேஷன். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், ஒரு பென்சீன் ரிங் எடுத்துட்டேன், ஒரு பென்சீன் ரிங் எடுத்துகிட்டு ஃபார்மைல் குளோரைடு எடுத்துட்டேன். சரியா, இது ரெண்டுத்தையும் நான் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ லூயிஸ் ஆசிட் AlCl3 வரும், ஒரு லூயிஸ் ஆசிட் ஓகே ரியாக்ட் பண்ண வச்சுன்னா எனக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மைல் பென்சீன் கிடைக்கும். ஓகே, எங்கேருந்து நமக்கு இது வந்துச்சு, அதுதான் கேள்வி. ஓகே, எங்கேருந்து வந்துச்சுன்னா இது ஆக்சுவலாக இந்த ஃபார்மைல் குளோரைடு வந்து ஹைலி அன்ஸ்டேபிள். ஓகே, இதை வந்து நம்ம டேரெக்டாக எடுக்கவே முடியாது. ஓகே, கண்டிப்பாக இதை நம்ம டேரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டோம், நம்ம ஸ்டார்டிங்கில் COHCl எடுத்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ இதை பாருங்கள், இது நல்லா கவனிங்க. இப்போ அந்த இடத்துல போட்ட ஃபார்மல் குளோரைட் தானே இது, C டபுள் பாண்ட் HCl. ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குது, C டபுள் பாண்ட் HCl. ஓகே, ஸோ அதனால தான் கார்பன் மோனாக்சைடும் HClலும் கம்பைன் பண்ணும். ஓகே, அப்போ தான் நமக்கு வந்து ஃபார்மைல் குளோரைட் கிடைக்கும்ட்டு. ஓகே, ஏன்னா நேச்சுரல் ஸ்டேட்டில் இது கிடைக்காது நமக்கு, ஸோ அதனால தான் இது ரெண்டுத்தையும் எடுத்தோம். ஓகே, ஸோ ஃபார்மல் குளோரைட் ஒன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு ஆகும்னா இந்த இடத்துல குளோரின் வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரானை பிடுங்கிட்டு மைனஸாக அட்டைன் பண்ணும், கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணும். சிம்பிள் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் நடக்கும். அப்போ போயிட்டு ஜஸ்ட் இது போய் இந்த பென்சீன் ரிங்கில் உட்காந்துக்கும். ஓகே, சிம்பிளாக உங்களுக்கு ஆல்டிஹைட் கிடச்சிரும். ஓகே, மெக்கானிசம் பார்ப்போம், மெக்கானிசம் பார்த்தா எல்லாம் புரிஞ்சிடும். ஓகே, இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை, 2 ரியாக்ஷன் முடிக்க போகிறோம். லாஸ்ட்டாக மெக்கானிசம் மட்டும் பார்த்தோம்னா வீடியோ ஓவர். சரியா, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இந்த ஃபார்மைல் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபார்மைல் குளோரைடு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன எடுத்தோம், கார்பன் மோனாக்சைடு எடுத்தோமா, CO எடுத்தோம். ஓகே, கார்பன் மோனாக்சைடில் ட்ரிபிள் பாண்ட் ஓன்ட்டு இருக்கும், ஆமே ரைட். ஓகே, அப்போ இதில் கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ், ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஏன் அப்படி, ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட் தான் இருக்கணும், பட் எக்ஸ்ட்ரா ஒரு பாண்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கனால இவங்ககிட்ட நிறைய இருக்கனால ப்ளஸ், இவங்ககிட்ட வந்து 4 பாண்ட் இருக்கணும், பட் 3 தான் இருக்குது, ஸோ இவனுக்கு மைனஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கு லாஜிக். ஓகே, இப்போ இது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl, அதாவது H+ அண்ட் Cl- ரியாக்ட் பண்ண போகுது. அப்போ என்ன ஆகும், இந்த H+ will go and combine with what, your minus charge carbon to form CH. am I right? ஸோ என்ன ஆகிடுச்சு, உனக்கு CH ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, ஆக்சிஜனுக்கு என்ன ஆகும், ப்ளஸில் இருக்குது, இது கூட வந்து Cl சேர ட்ரை பண்ணும். பட் அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா நல்லா கவனிங்க, இந்த ஆக்சிஜன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா இந்த ட்ரிபிள் பாண்டை பிரேக் பண்ணும். ஓகே, ட்ரிபிள் பாண்டை பிரேக் பண்ணி ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு இது ஸ்டேபிளாக மாற ட்ரை பண்ணும். ஓகே, டபுள் பாண்ட் க்ரியேட் ஆகிடும். பட் கார்பனுக்கு என்ன ஆகிடுச்சு, 4 பாண்ட் வேணும், ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா
ஒரு எலக்ட்ரானுக்காக வெயிட்டிங். ஓகே, அப்போ தான் என்ன ஆகும், Cl மைனஸ் வந்து இது கூட கம்பைன் ஆகிட்டு யூ வில் கெட் HC டபுள் பாண்ட் O Cl. ஓகே, விச் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபார்மைல் குளோரைடு. ஓகே, ஒன்ஸ் ஃபார்மைல் குளோரைடு கிடச்சக்கப்புறம் என்ன பண்ணுவோம், டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம லூயிஸ் ஆசிடுக்கு போயிடலாம். அந்த ஆன்ஹைட்ரஸ் AlCl3 எடுத்தோம்ல, லூயிஸ் ஆசிட் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஓகே, இதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் கொடுத்தாலும் பத்தாது, அந்த மாதிரி கேரக்டர் இதுக்கு. ஓகே, ஸோ என்ன ஆகும்னாக்கா இப்போ இந்த இடத்துல Clக்கு மைனஸ் சார்ஜ் அப்படியே இருக்குது. ஆமாம், ரைட். Clக்கு வந்து ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்குது. எப்படின்னா கார்பன் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரான் பிடிங்கிடும் அது. ஓகே, ஸோ அதனால் Clக்கு ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்குது. இந்த மைனஸ் சார்ஜ் இருக்க Cl வந்து Al கூட கம்பைன் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ அதனால் AlCl4 மைனஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, CH டபுள் பாண்ட் O பாசிட்டிவ் விச் இஸ் நத்திங் பட் யுவர் எலக்ட்ரோஃபைல். நமக்கு இதுதான் வந்து தேவைப்பட்டுச்சு. ஃபார்மைல் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள், எலக்ட்ரோஃபைல். இது வந்து எலக்ட்ரோஃபைல். இப்போ வந்து பென்சீன் ரிங்கில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், டியூ டு ரெசனன்ஸ். ஓகே, டியூ டு ரெசனன்ஸ் என்ன ஆகும், டபுள் பாண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும்ல. டபுள் பாண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ஒரு இடத்துல வந்து எலக்ட்ரான் நிறைய இருக்கும். ஓகே, டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு அந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் நெகட்டிவாக இருக்கும், அந்த இடத்துல கார்பனுக்கு மைனஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா நம்மளோட எலக்ட்ரோஃபைல் என்ன பண்ணும், ஆல்ரெடி இருக்க ஓகே நெகட்டிவ் சார்ஜில் வந்து சேர்ந்துக்கும். ஓகே, சேரும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல கார்பனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹைட்ரோஜன் இருக்கும்ல, இந்த ஹைட்ரோஜன் ஓகே நெகட்டிவ் சார்ஜ் இந்த கார்பனில் இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து சேர்ந்துடுச்சு. எலக்ட்ரோஃபில்லிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் ஒரு எலக்ட்ரோஃபைல் சேர்ந்துச்சுன்னா இன்னொரு எலக்ட்ரோஃபைல் வெளியே போகணும். ஓகே, ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளே வந்து சேர்ந்துச்சுன்னா அப்போ ஆப்வியஸாக இங்கே இருக்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வெளியே போகணும். ஓகே, அதாவது இந்த ஹைட்ரோஜன் வந்து என்ன பண்ணணும், வெளியே போகணும். அப்போ வெளியே போகும்போது இந்த ஹைட்ரோஜன் என்ன பண்ணணும்னா, இந்த நான் வெளியே போகிறேன், ஒரு எலக்ட்ரான் நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ டபுள் பாண்டு மேக் பண்ணிக்கோ, நான் வெளியே போய்ட்டுறேன் அப்படின்ட்டு இந்த H+ வந்து வெளியே வந்துடும். ஆஸ் சூன் அஸ் இது ஒரு எலக்ட்ரான் கொடுத்த உடனே இந்த கார்பனும் இந்த கார்பனும் டபுள் பாண்ட் கிரியேட் பண்ணிக்கும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து C டபுள் பாண்ட் OH இருக்குது விச் இஸ் நத்திங் பட் யுவர் ஆல்டிஹைட். ஓகே, ஸோ இப்போ இந்த H+ம் இந்த Cl மைனஸும் சேர்ந்து HCl கிரியேட் ஆகிடும் அண்ட் AlCl3 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெக்கானிசம் ஃபார் யுவர் ஃபார்மிங் கட்டர்மன் கோச் ரியாக்ஷன். ஓகே, பென்சீன் ரிங்லேருந்து டேரெக்டாக கொண்டு வரதுக்கு இதுதான் வந்து மெத்தட். புரிஞ்சா? ஸோ இதை இன்னொரு வாட்டி இன்றைக்கி கிளாஸில் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிவிடுவோம். பென்சால்டிஹைட் க்ரியேட் பண்ணணும்டா. ஓகே, பென்சால்டிஹைட் க்ரியேட் பண்ணணும்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஈத்தர்ட் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து கட்டர்மன் கோச் ரியாக்ஷன். ஈத்தர்ட் ரியாக்ஷன் எப்படின்னாக்கா நம்மக்கிட்ட CrO2 இருக்கணும். ஓகே, CrO2 இருந்துச்சுன்னா டேரெக்டாக டொலுவின்லேருந்து நம்ம வந்து பென்சீன் ரிங் பென்சால்டிஹைட் கொண்டு வந்துடலாம். இது எப்போனா ஈத்தர்ட் ரியாக்ஷன் இஃப் யூ ஆர் ஹேவிங் CrO2Cl2 ஆஸ் யுவர் ரியேஜென்ட். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து CrO3 வச்சு ஒரு ரியாக்ஷன் போட்டு பார்த்தோம். ஓகே, அதை கூட விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம CrO3ல போட்டு பார்த்தோம் ஆசிட் அன்ஹைட்ரேட்டில், அது நேம் ரியாக்ஷன்லாம் கிடையாது, அதை விட்டுருங்க. செகண்ட் மெத்தட் டு ஃபார்ம் பென்சால்டிஹைட் வந்து கட்டர்மன் கோச் ரியாக்ஷன். கட்டர்மன் கோச் ரியாக்ஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நமக்கு டொலுவின்லாம் தேவையில்ல, டேரெக்டாக பென்சீன்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், CO + HCl அதாவது ஃபார்மைல் யூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம வந்து பென்சீன் ரிங்கை வந்து அதாவது நம்ம பென்சால்டிஹைடை க்ரியேட் பண்ணிக்கலாம் யூஸிங் கட்டர்மன் கோச் ரியாக்ஷன். ஓகே, நடுவில் வந்து இந்த CrO2 கதை வருது, CrO3 கதை. ஓகே, CrO3யும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஆன்ஹைட்ரேட் பண்ணோம்னாலும் நமக்கு என்ன கிடைக்கும், பென்சால்டிஹைட் கிடைக்கும். ஓகே, ஸோ அதோட ரியாக்ஷன் இங்கே போட்டிருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஓகே, வித் திஸ் நம்மளோட ஆல்டிஹைட் அண்ட் பென்சால்டிஹைட் ஓவர். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நாளைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம வந்து ஹவு டு ப்ரிப்பேர் கீட்டோன் பார்க்க போகிறோம். கீட்டோன்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் மெத்தட் நாளைக்கு ஒரே வீடியோலேயே அதை முடிச்சிடலாம். ரொம்ப சின்ன டாபிக் தான். அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலக்ட்ரோஃபில்லிக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஓகே, எலக்ட்ரோஃபில்லிக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அதுவும் பார்த்துட்டோம்னாக்கா, அதுக்கப்புறம் ரிடக்ஷன் மெத்தட் ஒன்று இருக்குது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில், அதையும் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் யூசஸ் மட்டும்தான் இருக்குது ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனில். ஸோ இந்த சாப்டரில் ஒரு பார்ட் ஓவர். அதுக்கப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட் மட்டும் இருக்கும், அது தனியாக ஒரு 2-3 லெக்சரில் அதையும் முடிச்சிடலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 5 வீடியோவில் நான் இந்த ஃபுல் லெசனை முடிச்சிடுவேன். ஓகே, மோஸ்ட்டாக 13 to 14 வீடியோஸில் கம்ப்ளீட் லெசனை முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால தான் நான் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி ரியலாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் விக்கி சாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லி, எப்படியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியும். ஓகே, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு நம்ம சேனலை பெருசாக மாற்றுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. குட் பை.